ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இந்த காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கேன். இல்ல தம்ப்லைனை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த காணொலிக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது மன்னார்ல வைத்திய படுகொலை உண்மையில சொல்ல போனா அந்த ஒரு உயிரிழப்பு ஒரு தாங்க முடியாத ஒரு உயிரிழப்பு. மன்னார்ல 27 வயது மதிக்கத்தக்க அந்த சிந்துயாவுடைய அந்த மரணம் இன்னும் அவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை. இப்போ ஒரு வைத்தியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 தாதியர்கள் பணியிட நீக்கம் செய்திருக்காங்க. இதெல்லாமே ஒரு தற்காலிகமாக தான் இந்த பணியிட நீக்கம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பெண்ணுக்கான ஒரு நீதி இதுவரைக்கும் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் இன்னும் கிடைக்கல. நீதிமன்றத்துக்கு கூட அந்த வழக்கல் போகல. வைத்தியசாலை முன்பாக பாரிய அளவு போராட்டங்கள் ஒரு நாள் இடம்பெற்றது. நிறைய பேர் அதுல உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனா அதுக்கான தீர்வு பெற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனா அப்படியெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக தற்காலிக பணியிட நீக்கம் தான் செய்யப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது அந்த பிள்ளையை அந்த கைக்குழந்தையை சரி வளர்க்கறதுக்கு அவங்களுடைய தகப்பனும் சரி அவங்களுடைய அம்மம்மாவும் சரி எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரெழுத்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல ஒரு துயரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சிந்தியாவுடைய கணவர் இறந்து போன அந்த சிந்தியாவுடைய கணவர் மரியதாஸ் இறந்து போன சிந்தியாவுடைய கணவர் மரியதாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள்ல ஒரு விபரீத முடிவை எடுத்துக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்கிறாரு. ஒரு மன உளைச்சல் காரணமாக தன்னுடைய மனைவியை நினைச்சு கொண்டு இருந்துக்கலாம். அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல நினைச்சு கொண்டு இருந்துக்கலாம். இல்லாட்டி யாராவது பிரஷர் கொடுத்தாங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. ஒரு மன உளைச்சல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அரளிக்கொட்டையை அரைச்சி குடிச்சிருக்காரு. வவுனியா வைத்தியசாலையில அவருக்கான அந்த சிகிச்சை கொடுத்திருக்காங்க. இவர் அரளிக்கொட்டையை அரைச்சி குடிச்சிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்துல குடும்பத்தார் பாத்தீங்கன்னு சொன்னா அவரை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வவுனியா வைத்தியசாலையில அவருடைய அந்த ஒரு சடலம் இருப்பதாக இப்ப ஒரு கூறப்படுகிறது. மன்னார்ல இருக்கிற அந்த சீலன் அண்ணா என்ற ஒரு அண்ணா தான் உறுதியாக பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இறந்திருக்கிறார் என்ற ஒரு உறுதியான செய்தியை இப்ப வெளியிட்டிருக்காரு. உண்மையிலே அவர் இறப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய மனைவியை பிரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவருடைய குழந்தையை அப்படி வளர்க்க போறோம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா தன் மனைவியை நச்சு ஒரு மன உளைச்சல்ல ஒரு விபரீத முடிவை எடுத்துக்கலாம். என்ன உண்மையிலே ஒரு இழப்பையை இன்னும் தாங்க முடியாத இதுல அந்த குழந்தைய அந்த இனி அம்மம்மா என்னென்ன அதை வளர்க்க போறாங்களோ கணவன் சேர்ந்து அந்த செய்திருக்காங்க. தன்னுடைய குழந்தையாவது நினைச்சு பாத்துக்கலாமா? சரி ஓகே அம்மா இல்ல என்னுடைய மனைவிதான் இல்ல நானாச்சும் இந்த குழந்தைய வளர்த்து ஒரு ஆளாக்கணும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குழந்தைக்காகவே இருந்துக்கலாம். என்ன அப்படின்னு ஒரு வாழ்க்கையே அது பிறகு அது வேற விஷயம். இன்னொரு வாழ்க்கை துணையை வேற அதுக்கு வேற விஷயம். ஆனா அவங்க ஒரு காதலிச்சு திருமணம் செய்து கொண்டவங்க உண்மையிலே ஒரு மன உளைச்சல்ல தன்னுடைய மனைவியே நச்சு ஒரு மன உளைச்சல்ல நீ போன இடத்துக்கே நானும் வாரன் அப்படின்னு சொல்லி ஒரு விபரீத முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்படுகின்றது. இந்த ஒரு நியூஸை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லித்தான் இந்த ஒரு காணொளி. மேலே பாருங்க, ஒரு துன்பம் பாரவங்களுக்கு இன்னும் துன்பத்தை கடவுள் கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளை இறந்தது சுகத்தையே தாங்க முடியாத நேரத்துல இப்ப அவங்களுடைய எனக்கு கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வைத்தியர் ராமநாதன் ஆச்சுன்னா இது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. உண்மையிலேயே இது ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு. உங்களோட குழந்தைக்காக நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைய சிந்தியாவுடைய குழந்தைய நானே எடுத்து வளர்க்க தயார் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு பதிவை இப்ப பேசுதளத்துல போட்டிருக்காரு. நீங்க என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. இதுக்கு சிந்தியாவுடைய அம்மா ஒப்புக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் என்னன்னு தெரியல. இது என்னென்ன விஷயம் இனி எப்படியான விடயங்கள்லாம் இனி நடக்க போதோ கடவுள்லாம் மேலே பார்த்துக்கொள்ளணும். இந்த ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது. நீங்கள் எல்லாம் அந்த செய்தியை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பதிவு. ஓகே பாய். அனைவருக்கும் வணக்கம். காலையிலே கிடைத்த மிகவும் ஒரு மனதை உழுக்கக்கூடிய ஒரு சோகமான செய்தி என்பதை கடந்து இந்த சமூகத்தினுடைய பாருங்கள் ஒரு துன்பியலான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், சிந்து மன்னார்ல
மருத்துவ கொலை, அது மருத்துவ கொலைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிதானே? இப்ப அதுக்கான ஒரு டாக்டர் பணியிடை நீக்கம், அதே போல 2 தாதியர்கள் பணியிடை நீக்கம் நினைக்கிறேன். இந்த அதுவும் தற்காலிக பணியிடை நீக்கம். அதெல்லாம் இன்னும் அதற்கு சரியான தீர்வு கிடைக்கல. இன்னும் சிந்துவினுடைய மரணத்துக்காக நீதிமன்றத்திட்ட வழக்கை யாரும் இன்னும் தொடுக்கல. இப்படியான நிலவரம் இருந்த நிலைமையில சிந்துவினுடைய கணவர் மரியராஜ் அவர் தற்கொலை முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். அவர் இதை தற்கொலை என்று அவருடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். அலரி விதையை அரைத்து அதை சாப்பிட்டு அவருடைய உயிர் பறி போயிருக்கிறது. அவருடைய சடலம் இப்போது வவுனியா வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்க நேற்று இரவு தகவல் கிடைத்து காலையில் இது தொடர்பில் பல முயற்சிகளை பலரும் எடுத்த போதிலும் அது கைகூடவில்லை. அவர் சிகிச்சைகள் பலனின்றி அலரி கொட்டைய சாப்பிட்டு தான் அவர் இறந்ததாக அவருடைய குடும்பத்தார் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தார், ஊர்க்காரர் அதை உறுதிப்படுத்துறாங்க. இப்ப மரியராஜும் இறந்துட்டார். இப்ப சிந்து மரியராஜின் அந்த 1 மாதமான அந்த குழந்தை இப்போ ஒரு அனாதை. இதான் உண்மை. உண்மையா பாருங்க, சில வேளை இந்த சிந்துவினுடைய மரணத்துக்கு பிறகு சரியான ஒரு நீதிமன்ற அணுகுமுறைக்கு போய் இந்த வழக்கு நடந்திருந்தாலோ, அல்லது இது ஒரு இன்னும் நீதிமன்றத்துக்கு சிந்துட வழக்கு போகவே இல்லை. ஆனால் முதலாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல வைத்தியசாலையில பிழை இருப்பதான ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட் அடிப்படையா கொண்டு கூட யாராவது ஒரு பொதுநல வழக்கை தொடர்வதற்கு ஒருத்தரும் இவர்களுக்கு சட்ட ரீதியான அந்த விஷயங்கள் தெரியாது. அடுத்தது இவர்கள் கோர்ட்ஸுக்கு ஏறி இறங்க கையில காசும் இல்லை, கஷ்டப்பட்ட சனம். ஆகவே இதை பொதுப்படையா எடுத்து செய்வதற்கு யாரும் இல்லை. இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவர்கள் இப்படியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு நீங்க முன் வந்தீங்கன்னு சொன்னா இது இன்னும் நாள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு சமாந்தரமாக இந்த நீதியை நோக்கிய செல்லக்கூடிய பயணங்களும் தேவை என்பதுதான் இந்த இடத்துல வலியுறுத்துறோம். உண்மையா இன்றைக்கு மரியராஜ் இறந்திருப்பதற்கான, அவர் தற்கொலை முயற்சியை செய்திருப்பதற்கான காரணம் வந்து அவருடைய மன உளைச்சல் தான் முழுக்க இதுக்கு காரணம். இந்த மன உளைச்சலுக்கு காரணம் சிந்துவினுடைய இந்த மரணம். சிந்துவினுடைய மரணத்துக்கு காரணம் வைத்தியசாலையினுடைய கவனக்குறைவு. ஆகவே மரியராஜுடைய இந்த மன உளைச்சல் மரணத்துக்கும் இந்த வைத்தியசாலையினுடைய இந்த சிந்துவுடைய மருத்துவக் கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இன்னைக்கு இன்னொரு உயிர் பிரிந்திருக்கிறது. சோகமான கனத்த மனதோடு ஒவ்வொரு விஷயத்தையும் சிம்பிளா நாங்க கடந்து போறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு உயிர் என்பது சாதாரணமான ஒன்றாக மலிந்து போயிருக்கக்கூடிய ஒரு மன இறுக்கமான நிலைமைதான் இருக்கிறது. மன உளைச்சல், மரியராஜனுடைய மன உளைச்சல் தான் இதுக்கு முழுக்க காரணம். இன்றைக்கு வரைக்கும் சிந்துவினுடைய மரணத்துக்கு வழக்கு தொடுக்கப்படவில்லை. எத்தனை சமூக அமைப்புகள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் அன்றைக்கு போராடுனீங்க, எத்தனை பேர் அன்றைக்கு அந்த அவரை தூக்கி கொண்டு திரிஞ்சனீங்க. நீங்க யாராவது இந்த வழக்கு தொடர்க்க முன்வரலையே? இப்ப வரைக்கும் முன்வர இல்லையே. யாராவதுன்றீங்க. நாங்கள் சில முயற்சிகளை எடுத்தா கூட நீங்க என்னண்டா ஊர்வலம் கொண்டு போறீங்க ஒருத்தனை. இங்க இதுக்கு வழக்கு போட ஒருத்தரும் இல்ல. எவ்வளவு அமைப்புகள் இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் முன்னிக்கிறோம்னு சொல்லி உங்களை நீங்க பீத்திக் கொள்கிறீர்கள். நீங்களே பொதுநல வழக்கு கொண்டு தொடுக்க இல்லை. முதலாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் வந்திருக்கிறது, வழக்கு இன்னும் தொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு வழக்கு தொடர்ந்தா கூட ஒரு சில வேளைகளில் அவன் ஒரு ஆத்ம திருப்திப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல என்று சொல்ல கூடிய ஒரு மன உளைச்சல் அவன் இன்னைக்கு தன் உயிரை மாய்த்திருக்கிறான். மிகவும் கேவலமான சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.